வீட்டுல வந்து ஷார்ட்ஸ் வந்து கிழிஞ்சிருச்சு. அந்த ஷார்ட்ஸ் வந்து நான் தைச்சிட்டு இருந்தேன். அப்ப எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் வந்து சின்னதா ஒரு வாக்குவாதம். மனைவி கணவனாலே எதனா ஒரு சின்ன ஒரு சண்டை நடக்கதான் செய்யும். அது இயல்பு. அது வந்து பெரிய விஷயம் இல்ல. அப்ப அந்த சமயத்துல வந்து நான் சொன்னேன், என்ன ஃபேன் வந்து ஆடிட்டு இருக்கு அப்படி சொல்லும் போது மனைவி என் மேல இருக்கிற கோவத்துல அந்த ஃபேன் உங்க தலையில தான் வந்து விழுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த ஃபேன் வந்து என் தலையில விழுந்து இங்க அடிபட்டு 4 தையல் போறவளுக்கு ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வேலை அது என் மேல விழுந்தது. என் குழந்தை என் பக்கத்துல எதிர்க்க கொஞ்சம் தான் ஜஸ்ட் அந்த என் குழந்தை மேல விழுந்திருந்தா என் குழந்தை அந்த வெளி தாங்கி இருக்குமா? நானா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வலுவை கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் வந்து அந்த வழியை நான் சமாளிச்சு கொள்ளுவேன். என் குழந்தை இதற்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். என் மனைவியை நான் தப்பு சொல்லி குறையே இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் நம்ம பேசணும்னா அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய மலக்குமார்கள் ஆமீன் சொன்னாங்கன்னா அது அப்படியே வந்து கபூலாவும் நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ் மற்றவங்க இடத்துல பேசும்போது வந்து யோசிச்சு பேசுங்க. அவங்களுக்கு நல்லது நினைச்சு யோசிச்சு பேசுங்க. கெட்டது நினைச்சு பேசாதீங்க. அது நம்ம விளையாட்டா பேசினா அது நடந்தே தீரும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு அது துன்பமாக இருக்கலாம், ஆனா அதுல வந்து நான் இன்பத்தை வச்சிருக்கேன். எனக்கு இது அடிபட்டது, அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து சந்தோஷமா இருக்கேன். நான் இது மூலியம் வந்து நான் துக்கம் படல. காரணம் என் குழந்தை மேல இல்ல. குர்ஆனை நான் படிச்சு அது விளங்குனனால மூமினாக இருக்கறனால அல்லாஹ் பத்தி நான் புரிஞ்சிருக்கேன். இதுவே வந்து நான் குர்ஆனை படிக்காம அல்லாஹ் பத்தி நான் தெரியாம இருந்திருந்தேனா தர்கா பின்னாடி போயிருப்பேன். எதனா வந்து கயிறை கட்டிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு அடிபட்டுட்டே இருக்குன்னு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இந்த ஹீல்மை கொடுத்திருக்கான், இந்த அறிவை கொடுத்திருக்கான், இந்த குர்ஆனுடைய வசனத்தை புரியக்கூடிய தன்மை எனக்கு கொடுத்திருக்கான்.